ஹாய்! இப்போ நீங்க பார்த்துட்ருக்க ப்ரஷஸ் எல்லாமே என்னுடைய பிரைடுக்கு நான் யூஸ் பண்ண ப்ரஷஸ் தான். ஸோ, ஆஃப்டர் என்னுடைய ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ப்ரஷஸ்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு நம்ம நார்மலாக இப்போ டிஷ்யூ இருக்கும், கிச்சன் டிஷ்யூன்னு இருக்கும் இல்லையா? ஸோ, அதை எடுத்திருக்கேன். அதை வந்து 4ஆ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் லிக்விட் டைப்பில் இருக்க ப்ளஷ் க்ளீனர் தான் எடுத்திருக்கேன். அது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா, பிஏசியோடது. ஸோ, பிஏசி பிராண்டில் இன்ஸ்டண்ட்டாக ப்ரஷ் க்ளீனர் பண்ணுற ஒரு லிக்விட் கிடைக்கும். அதை தான் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். நம்மளுடைய டிஷ்யூவில் நான் அதை வந்து 2 வாட்டி நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரஷ்ஷில் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ, ஃபஸ்ட்டு 2 வாட்டி ஸ்ப்ரே பண்ணுறது அட்வைசபிள். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷில் வந்து ஒரு மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஜென்டிலாக வந்து சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். ஸோ, இந்த மாதிரி ஃபுல் ப்ராடக்ட்டு ரிமூவ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி நம்ம ப்ரஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ, என்னுடைய ப்ரஷஸ் எல்லாமே நான் அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, இந்த லிக்விடில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது. ஸோ, இதை வந்து நம்ம ப்ரஷஸை வந்து ஒரு ஓவர் நைட் நம்ம ரெஸ்ட் பண்ண விடணும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் மினிமம் 6 ஹவர்ஸாவது அதுக்கு டைம் கொடுக்கணும். அந்த ப்ராடக்ட்டில் அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற லிக்விட் வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ, நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ப்ரஷ் வந்து எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நான் பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டே க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ, என்னோடய ஒர்க் முடிஞ்சோடனே நான் ஃபஸ்ட் பண்ணுற ஒர்க்கே வந்து என்னோடய ப்ரஷஸ் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ப்ரஷ்ஷை வந்து கொஞ்சம் நீங்கள் ஓப்பனாகவே வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது எவாப்ரேட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ, வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டும், ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. தென் ஒரு சில ப்ரஷ்ஷு இந்த ப்ளஷ்ஷுக்காக யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்கிஷ் ஷேட் இருக்கும். பட் ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதோட கலர்ஸ் மட்டும் அதில் வந்து லைட்டாக விசிபிளாக தெரியும்.